சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ உன் வாழ்க்கையை போதும் என்று நினைக்கும் இந்த தருணம் உன்னிடம் ஒன்று சொல்ல நான் வந்திருக்கின்றேன். வாழ்வில் தனிமையில் போராடி சலித்து விட்டாய். எப்போது நான் விரும்பும் ஏங்கும் துணை என்னிடம் வரும் என்று தானே நீ காத்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் புரிதல் என்பது அவசியம். உங்கள் இருவருக்குள்ளும் அந்த புரிதல் இல்லை என்றால் மூன்றாவது ஒரு நபர் வந்து அவர் விளையாட ஆரம்பித்து விட்டார். உன் துணை யார் பேச்சை கேட்டு எப்படி வாழ்வை தொலைத்திருக்கிறார்? அது அவர் அம்மாவாகவோ அப்பாவாகவோ நண்பராகவோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அவர்கள் தன்னை போல தன் குடும்பத்தை தொலைத்து விட்டு இருக்கிறார்களா என்பதை உன் துணைக்கு நான் புரிய வைக்கப் போகிறேன். அது தன் தாயாக இருந்தாலும் அவரும் ஒருவருக்கு மனைவி என்பதனை அவர் மனதில் நான் புரிய வைக்கப் போகிறேன். அப்படி இருக்கையில் அவர் மட்டும் தன் வாழ்க்கையை அவர்கள் பேச்சை கேட்டு ஏன் தொலைத்தார் என்பதனை அவர் புத்தியில் புகட்டப் போகிறேன். நீ எதற்காகவும் கலங்காதே. பிரிவு என்பது ஒருமுறை வந்துவிட்டால் அன்பின் பலம் கூடும். இப்போது நீயும் அவரும் ஒன்று சேர்ந்தால் விட்டு கொடுப்பது, அனுசரிப்பது, பாசம் எல்லாம் தானாக வந்துவிடும். ஏன் தெரியுமா? இந்த பிரிவு உங்களுக்கு நிறைய பாடங்களையும் வழிகளையும் கற்றுக் கொடுத்து விட்டது. அதன் அனுபவம் இது உங்கள் உறவை பலப்படுத்தும். இந்த உலகில் எத்தனை பேர் இருக்கும்போது ஏன் நீயும் உன் துணையும் இணைந்தீர்கள்? உனக்காக உன் துணையை இறைவன் படைத்தார். அப்போது அந்த உறவின் இடையே பிரிவு நிரந்தரம் இல்லாமல் நான் பாதுகாப்பேன். சண்டை வருவது இயல்பு. அதை பெரிதுபடுத்தாமல் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். இப்போது உன் மனதில் மாற்றம் வந்துவிட்டது. அடுத்தது உன் துணைக்கு தக்க பாடத்தை நான் புகட்டப் போகிறேன். இதில் உன் துணை திரும்பி அவர் ஆணவம் தான் என்று அகங்காரம் அனைத்தும் மாறி உன்னிடம் திருப்பி விடுவேன். என்னதான் உன் துணை தவறு செய்தாலும் அதை என்னிடம் நீ ஒப்படைத்து விட்டு உன் துணையிடம் அன்பை செலுத்து. நான் உன் துணையை திருத்துவேன். அப்படி இல்லாமல் பிரிவு என்பது எதற்குமே ஒரு தீர்வு கிடையாது. இப்போது அவர் யாரை நம்பி இருக்கின்றாரோ அவரின் மூலமாகவே அவர் உள்ளம் உடையும்படி செய்து அவரின் அன்பு போலியானது என்றும் உன்னை காரியத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்றும் புரிய வைப்பேன். நீ எதற்கும் அஞ்சாதே குழந்தையே. என் வேலையை அஞ்சி நான் ஆரம்பிப்பேன். நீ தனிமையில் தவிப்பதை என்னால் காண முடியவில்லை. நெஞ்சோடு உன் தனிமை காலம் முடிந்தது. அதற்கான வேலையை உன் சாயப்பா முடித்து அந்த பயணத்தை தொடங்கிவிட்டேன். எதற்காகவும் இனி நீ கண்ணீர் விடாதே. தைரியமாக உன் மனதை பலப்படுத்தி என் வாக்கை கேட்டு அதற்காக நீ காத்திரு குழந்தையே. எல்லாம் நன்மையில் முடியும். உன் துணையோடு உன்னை காண நான் வருவேன். தைரியமாக இரு குழந்தையே. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். அனைத்தையும் சரி செய்து தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.